பிளைண்ட் ஸ்பாட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லா மனிதர்களுக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். எனக்கு தெரியாது அப்படிங்கிறது எனக்கே தெரியாத விஷயங்களாக சில விஷயங்கள். புரியுதா? விசு படத்தை கேட்ட மாதிரி இருக்கும். நடிகர் ரஜினிகாந்த் வந்து ஒரு பேட்டியில் சொன்னார், நான் மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல் நடிகராக இருந்தாலும் நான் ஏதாவது ஒரு டேக் போகும்போது டேரக்டர்கிட்ட கேட்டுக்குவேன், சரியா செஞ்சேனா, இன்னும் இல்லாமல் அவர் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. யார் ஒருத்தர் இல்லை நீங்கள் இன்னும் இந்த இடத்துல சரியாக பண்ணணும்னு சொன்னால் உடனே அதை கேட்டுட்டு செய்ய ஆரம்பிச்சுப்பாங்க. அதே மாதிரி நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைகளையும், அது வியாபாரமாக இருந்தாலும் சரி, குடும்ப சூழ்நிலைகளாக இருந்தாலும், நண்பர்கள்ட்ட இருந்தாலும் சரி, அப்பப்போ ஃபீட்பேக் கேட்கணும். நம்ம சுற்றி இருக்கவங்களுக்கு நம்மகிட்ட இருக்க நல்ல விஷயங்களை விட கெட்ட விஷயங்கள் பளிச்சுன்னு தெரியும். அவங்க நமக்கு ஃபீட்பேக் கொடுப்பாங்க, இது தப்பு, அப்படி இல்லை, இப்படி இல்லைன்னு அவங்க சொல்லும்போது அந்த விஷயம் அவங்கள பாதிக்காத அளவுக்கு நீங்கள் பொறுமையாக கேட்கணும். கேட்கறது மட்டும் இல்லை, அதில் நல்ல விஷயமாக இருந்தால் நீங்கள் திருத்திக் கொள்ளணும். திருத்திக்கிட்டு நீங்கள் போனீங்கன்னா உங்கள் பிளைண்ட் ஸ்பாட் ஆட்டோமேட்டிக்காக நல்ல ஸ்பாட்டாக மாறிடும். நீங்கள் க்ரோ ஆக ஆரம்பிச்சு